Hi hello friends, welcome to DM Zone. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இன்வெர்ட்டருக்கான சுவிட்ச் போர்டு, ரெண்டு ஷாக்கெட், ரெண்டு சுவிட்ச், ரெண்டு இண்டிகேட்டர் வச்சு வயரிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்துறலாம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை ஒரு 8 மாடலர் பிளேட், தென் 20 ஆம்ப்ஸ்ல ரெண்டு சுவிட்ச், ரெண்டு ஷாக்கெட், ரெண்டு இண்டிகேட்டர் போதுமானது. இதுல ஒரு சுவிட்ச், ஒரு ஷாக்கெட், ஒரு இண்டிகேட்டர் UPS காகவும், அதே போல ஒரு சுவிட்ச், ஒரு ஷாக்கெட், ஒரு இண்டிகேட்டர் EB லைனுக்காகவும் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். இந்த வயரிங் பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸோட வயரை கரெக்டான பிளேஸ்ல கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். இப்போ இதுல ரெட் கலர் வயர் சுவிட்சில் இருக்க இண்டிகேட்டர், பிளாக் கலர் வயர் டைரக்டான இண்டிகேட்டர். இப்போ பிளாக் வயர் ரெட் வயரையும், பிளாக் வயர் ரெட் வயரையும் நம்ம சேர்த்து முறுக்கி வச்சுக்கிறோம் நியூட்ரலுக்காக. இந்த UPS சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் காமன் தான், ஸோ ஒரே வயர் நியூட்ரல் போதுமானது. இப்போ முறுக்கி வச்சிருக்க அந்த ரெண்டு பேர் வயரை ஒரு பிளாக் கலர் வயரோட சேர்த்து ஷாக்கெட்ல நம்ம நியூட்ரல் பாயிண்ட்ல கொடுத்துடுறோம். தென் இந்த பிளாக் கலர் வயரோட இன்னொரு பகுதியை இன்னொரு ஷாக்கெட்டோட நியூட்ரல் பாயிண்ட்ல கொடுக்க போறோம். இந்த கனெக்ஷன்லயும் நம்ம பேர் பண்ணி வச்சிருக்க அந்த வயரையும் இந்த நியூட்ரலையும் சேர்த்து கொடுக்க போறோம். இப்போ நியூட்ரல் ஆனது எல்லா இண்டிகேட்டர்ஸ்க்கும் ப்ராப்பரா போயிடுச்சு. அதே போல ரெண்டு ஷாக்கெட்டுக்கும் நியூட்ரல் நமக்கு காமனா போயிடுச்சு. தென் இதே போல காமனா செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் எர்த்திங். அந்த எர்த் பாயிண்ட்டை நம்ம ஷாக்கெட்டோட மேல் பகுதியில ரெண்டு ஷாக்கெட்டுக்கும் இணைச்சு கொடுத்துருவோம். பொதுவா எலக்ட்ரிக்கல்ல ஃபேஸ் நியூட்ரல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு எர்த்தும் இம்பார்ட்டன்ட். சோ மஸ்ட் கிவ் எர்த். இப்போ காமனா செய்ய வேண்டிய ரெண்டு விஷயமும் முடிஞ்சிருச்சு. எர்த்தும் கொடுத்தாச்சு, நியூட்ரலும் கொடுத்தாச்சு. தென் இப்போ EB மென்ஷன் பண்ணிருக்க இந்த இடத்துக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாகணும். இந்த EB பாயிண்ட் சுவிட்ச்ல கீழே இன்புட்டும் மேல அவுட்புட்டும் எடுத்து ஷாக்கெட்ல கொடுத்துடணும். அதாவது கீழே இன்புட் அப்படிங்கிறது நமக்கு டைரக்டா MCB ல இருந்து வரக்கூடியது. மேல அவுட்புட் சுவிட்சோட இன்னொரு பகுதியில இருந்து நம்ம ஷாக்கெட்டுக்கு எடுத்து கொடுத்துடணும். இந்த மாதிரி இப்போ சுவிட்ச்ல இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் சுவிட்ச் போட்டா ஆன் ஆகுற மாதிரி சுவிட்சோட அவுட்புட்ல அந்த லைனை கொடுத்துடணும். சோ அந்த இண்டிகேட்டரோட மெலிஸ் ரெட் கலர் வயரும் நம்ம எடுக்கக்கூடிய 2.5 ரெட் கலர் வயரும் சேர்த்து சுவிட்சோட அவுட்புட்ல கொடுத்தாச்சு. இப்போ இந்த 2.5 ரெட் கலர் வயரை நம்ம டைரக்டா எடுத்துட்டு போய் ஷாக்கெட்டோட லைன் Lங்கிற பாயிண்ட்ல கொடுத்துடணும். ஷாக்கெட் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடுல ஃபேஸும் லெஃப்ட் சைடுல நியூட்ரலும் இருக்கணும். நிறைய பேர் மாத்தி கனெக்ஷன் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கொடுக்க கூடாது. அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறதுனால அப்ளையன்சஸ்ல ஷாக் அடிக்க வாய்ப்புகள் அதிகம். சோ ப்ராப்பரா இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கிறது நல்ல விஷயம். இப்போ EB பாயிண்ட்டுக்கான கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. தென் UPS பாயிண்ட்டுக்கான கனெக்ஷனுக்கு வருவோமா? இந்த இடத்துலயும் அதே போல UPSக்கான அவுட்புட் ஷாக்கெட், சுவிட்ச், இண்டிகேட்டர்ஸ் மூணுமே இருக்கு. இன்வெர்ட்டரோட அவுட்புட் டைரக்டா ஷாக்கெட் வழியா தான் சுவிட்சுக்கு வரும். அப்படிங்கிறதுனால ஷாக்கெட்ல Lங்கிற பாயிண்ட்ல இருந்து டைரக்டா சுவிட்சோட கீழ் பகுதியில கொண்டு போய் ஒரு லைன் கொடுத்துடணும். அந்த வயரோட சேர்த்து இண்டிகேட்டரோட ஒரு வயரையும் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது தான் UPS ஓட சப்ளை வந்துட்டு இருக்கா இல்லையா நமக்கு கன்ஃபார்மா தெரியும். சோ இப்போ அந்த இண்டிகேட்டர் வயரும் ஒரு ரெட் கலர் வயரும் சேர்த்து கொடுத்துருக்கேன் சுவிட்சோட பாட்டம் பகுதியில. இப்போ அந்த வயரை எடுத்துட்டு போய் ஷாக்கெட்டோட Lங்கிற பகுதியில கொடுத்துடணும். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கும்போது ஷாக்கெட் வழியா நமக்கு இன்வெர்டர் சப்ளை வரும்போது நமக்கு டைரக்டா சுவிட்சுக்கு கண்ட்ரோல் போகும். அதுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது தான் UPS ஓட சப்ளை அவுட்புட் ஃபேனுக்கு லைட்டுக்கு எல்லாத்துக்கும் போகிற மாதிரியான செட்டப் இங்க ரெடி ஆகும். இப்போ மீதம் இருக்க இந்த சுவிட்சோட இண்டிகேட்டரும் இன்னொரு EB சைடு இண்டிகேட்டரோட வயரும் நம்ம இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சுவிட்ச் போர்டை ஆல்ரெடி மெட்டல் பாக்ஸ் கன்சீல்ட் பண்ணி வயர் இழுத்து வச்சிருக்கோம். அந்த கனெக்ஷனோட இப்போ நம்ம கொடுக்க போறோம். இந்த வயரிங் பொறுத்த வரைக்கும் 4 வயர்ஸ் இருக்கும். ஃபேஸ் இன்புட்டுக்காக ஒரு வயர், UPS அவுட்புட்காக ஒரு வயர், எர்த் வயர், நியூட்ரல் வயர். இப்போ ஃபர்ஸ்ட் ஈஸியா புரியறதுக்காக எர்த் வயரை நம்ம லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். ஆல்ரெடி ரெண்டு ஷாக்கெட்டுக்கும் நம்ம எர்த் வயர் கொடுத்துருந்தோம். ஸோ அதுல கொண்டு போய் நம்ம இந்த மெயின் எர்த் வயரை லிங்க் பண்ணி விடுறோம். இப்போ எர்த் வயர் ப்ராப்பரா லிங்க் பண்ணியாச்சு. தென் நியூட்ரல் வயர் லிங்க் பண்ணிடலாம். ஸோ எர்த் வயர் எப்படியோ அதே போல நியூட்ரல் வயரையும் காமனா நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இந்த மெயின் நியூட்ரலை கொண்டு போய் லிங்க் பண்ணிட்டா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. மறுபடியும் சொல்றேன், ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கரெக்டான பொசிஷன்ல ஷாக்கெட்ஸ்ல கொடுத்துருக்கணும். Lங்கிற பாயிண்ட்ல ஃபேஸும் Nங்கிற பாயிண்ட்ல நியூட்ரலும் கொடுத்தா சரியான விஷயமா இருக்கும். இப்போ EB இன்புட் UPS அவுட்புட்கான வயர் கனெக்ஷனுக்கு வருவோம். ரெண்டுமே ரெட் கலர் வயர் எடுத்ததுனால ஒரு வயருக்கு டேப் அடிச்சு வச்சிருக்கேன். டேப் அடிச்ச வயர் UPS ஓட அவுட்புட், டேப் அடிக்காத ரெட் கலர் வயர் EB சப்ளை இன்புட். இப்போ EB சப்ளை வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்த போறோம். அதுக்காக EB சப்ளைக்குன்னு வச்சிருக்க அந்த சுவிட்சோட பாட்டம் பகுதியில அந்த இண்டிகேட்டரோட வயரையும் அதே போல EBயோட மெயின் வயரையும் டைரக்டா எடுத்துட்டு போய் சுவிட்சோட பாட்டம் பகுதியில கொடுத்தாச்சு. அவ்வளவுதான், EBயோட கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ UPS கனெக்ஷனுக்கு வருவோம். இன்வெர்ட்டர்ல இருந்து வரக்கூடிய சப்ளை ஷாக்கெட் வழியா இந்த சுவிட்சுக்கு வர மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். சோ இந்த சுவிட்ச் ஆன் பண்றது மூலமா UPS ஓட சப்ளை அவுட்புட் போகும் ஃபேன் லைட்டுக்கு எல்லாத்துக்கும். சோ அதனால இந்த சுவிட்சோட மேல் பகுதியில டேப் அடிச்ச அந்த ரெட் கலர் வயரையும் அதே போல அந்த சுவிட்சுக்கான இண்டிகேட்டர் வயரையும் கொடுத்தா அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ டேப் அடிச்சிருக்க அந்த ரெட் கலர் வயர் அதோட அவுட்புட் டைரக்டா ஒரு MCB ல போய் கனெக்ட் ஆகும். MCB ல இருந்து அவுட்புட் டைரக்டா எல்லா ஃபேனுக்கும் போகும், லைட்டுக்கும் போகும், அந்தந்த ரூம்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு மூலமா. இப்போ எல்லா கனெக்ஷனும் ப்ராப்பர்
ப்ராப்பரா கொடுத்து முடிச்சாச்சு. இன்வெர்டரை இன்ஸ்டால் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணா அவுட்புட் சூப்பரா போகும். இதே போல யூபிஎஸ் சுவிட்ச் போர்டில் 2-வே சுவிட்சை மட்டும் வச்சு கண்ட்ரோல் கொடுக்குற மெத்தடும் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் கனெக்ஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை உங்களுக்காக பதிவிட முயற்சிக்கிறேன். இப்போ இங்க எல்லா வயர்ஸையும் ப்ராப்பரா டேப் அடிச்சு விட்டு உள்ள சுருட்டி வச்சு அதுக்கான 4 ஸ்க்ரூவை போட்டு சுவிட்ச் போர்டு முறுக்கி விட்டா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இந்த சுவிட்சோட பிராண்ட் பாத்தீங்கன்னா லிசா. ரீசெண்டா கஸ்டமருக்கு இதை தான் நான் சஜஸ்ட் பண்றேன். கனெக்ஷன் கொடுக்கறதுக்கோ ஃபிட் பண்றதுக்கோ ரொம்பவே ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. சுவிட்சோட பெர்ஃபார்மன்ஸும் அதோட டிசைன் ஸ்ட்ரக்சரும் சூப்பரா இருக்கு. இந்த சுவிட்சஸ் உங்க வீட்டுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, என்னோட நம்பரை டிஸ்ப்ளே பண்ணிடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.